அனைவருக்கும் வணக்கம். மண்ணின் அடர்த்தி என்பது மண்ணின் திணிவுக்கும் மண்ணின் கனவளவுக்கும் இடையிலான விகிதமே மண்ணின் அடர்த்தி எனப்படும். பொதுவாக மண்ணின் அடர்த்தியை இரண்டாக வகைப்படுத்தப்படும். முதலாவது மண்ணின் தோட்ட அடர்த்தி, இரண்டாவது மண்ணின் உண்மை அடர்த்தி. மண்ணின் தோட்ட அடர்த்தி என்பது மண்ணின் திணிவுக்கும் மண்ணின் மொத்த கனவளவுக்கும் இடையிலான விகிதமே மண்ணின் தோட்ட அடர்த்தி எனப்படும். மண்ணின் உண்மை அடர்த்தி என்பது உலர்மண்ணின் திணிவுக்கும் உலர்மண்ணின் கனவளவுக்கும் இடையிலான விகிதமே மண்ணின் உண்மை அடர்த்தி எனப்படும். இப்போது மண்ணின் உண்மை அடர்த்தியை எவ்வாறு துணியலாம் என்பதனை பார்ப்போம். முதலாவதாக குறிப்பிட்ட இடத்திலிருந்து மண் மாதிரியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அம்மண் மாதிரியினை உரலினுள் இட்டு அம்மண் மாதிரியினை உரலினுள் இட்டு நன்றாக துகளாகும் வரை உலக்கையினால் இடித்துக்கொள்ள வேண்டும். இடித்த அம்மண் மாதிரியினை 2 மில்லிமீட்டர் அளவுள்ள அரிதட்டினால் அரித்தெடுத்து கொள்ள வேண்டும். அரித்தெடுத்த அம்மண் மாதிரியினை ஆவியாக்கல் தட்டினுள் இட்டு அதனை 105 பாகை வெப்பநிலையில் 24 மணி நேரம் கனல் அடுப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு வெறும் தண்ணீர்ப்பு குப்பியின் திணிவினை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை M1 என கருத்தில் கொள்க. அதன் பிறகு கனல் அடுப்பில் எடுத்த உலர் மண்ணினை எடுத்து தண்ணீர்ப்பு குப்பியின் அரைப்பங்கினை மண்ணினால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். வெளிப்பாகத்தினை டிஷ்யூத்தாளினால் ஒட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இதன் திணிவை அறிந்து கொள்ள வேண்டும். இதனை M2 என கருத்தில் கொள்க. அதன் பிறகு தண்ணீர்ப்பு குப்பியினை காய்ச்சி வடித்த நீரினால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். தண்ணீர்ப்பு குப்பியினுள் காய்ச்சி வடித்த நீரினை இட்டு நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு தண்ணீர்ப்பு குப்பியினை நீர்த்தட்டில் வைத்து வெப்பமேற்றுவதன் மூலம் வாயு கனவளவை அகற்றி கொள்ளலாம். தண்ணீர்ப்பு குப்பியினுள் காய்ச்சி வடித்த நீரினை இட்டு அதனை வெப்பத்தட்டில் வைத்து வெப்பமேற்றுவதன் மூலம் வாயு கனவளவை அகற்றி கொள்ளலாம். அதன் பிறகு திரும்பவும் காய்ச்சி வடித்த நீரினை தண்ணீர்ப்பு குப்பியில் இட்டு அதன் திணிவினை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை M3 என கருத்தில் கொள்க. அதன் பிறகு தண்ணீர்ப்பு குப்பியினை தூய்மையாக்கி முழுமையாக தண்ணீரினை நிரப்பி அதன் திணிவினை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை M4 என கருத்தில் கொள்க. மண்ணின் உண்மை அடர்த்தியை துணிவதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதனை பார்ப்போம். முதலாவதாக தண்ணீர் குப்பி, உரல், உலக்கை, ஆவியாக்கல் தட்டு, காய்ச்சி வடித்த நீர், 2 மில்லிமீட்டர் அளவுடைய அரிதட்டு, சாவனம், கனல் அடுப்பு, நீர்த்தட்டு. உலக்கையினால் இடித்து பெறப்பட்ட அம்மண் மாதிரியினை 105 பாகை வெப்பநிலையில் 24 மணி நேரம் கனல் அடுப்பில் வைத்துக்கொள்ள வேண்டும். காய்ச்சி வடித்த நீரினை தண்ணீர்ப்பு குப்பியினுள் இட்ட பின் அதனை நீர்த்தட்டினில் வெப்பமேற்றுவதன் மூலம் வாயு கனவளவை அகற்றி கொள்ளலாம். வாயு கனவளவை அகற்றிய பின் திரும்பவும் காய்ச்சி வடித்த நீரினை தண்ணீர்ப்பு குப்பியினுள் இட்டு நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அதன் திணிவினை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை M3 என கருத்தில் கொள்க. முதலாவதாக வெறும் தண்ணீர்ப்பு குப்பியின் திணிவினை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை M1 என கருத்தில் கொள்க. அதன் பிறகு தண்ணீர்ப்பு குப்பியின் அரைப்பங்கினை உலர் மண்ணினால் நிரப்பி அதன் திணிவினை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை M2 என கருத்தில் கொள்க.
அதன் பிறகு காய்ச்சி வடித்த நீரினை இட்டு தண்ணீர்ப்பு குப்பினை நிரப்பிக்கொள்ள வேண்டும். நிரப்பிய பின் அதன் திணிவினை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை M3 என கருத்தில் கொள்க. அதன் பிறகு தண்ணீர்ப்பு குப்பியை தூய்மையாக்கி தண்ணீர்ப்பு குப்பினை முழுமையாக நீரினால் நிரப்பி அதன் திணிவை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை M4 என கருத்தில் கொள்க. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் உண்மை அடர்த்தி எவ்வாறு துணியலாம் என்பதனை செயல்முறை மூலம் பார்த்திருப்பீங்கள். இனி அதனை சமன்பாட்டில் மூலம் பிரதியிடுவதன் மூலம் எவ்வாறு துணியலாம் என்பதனை பார்ப்போம். முதலாவது செயற்பாடு உண்மை அடர்த்தி காணுவதற்கான முதலாவது செயற்பாடு வெறும் தண்ணீர்ப்பு குப்பியின் திணிவினை அறிந்து கொள்ள வேண்டும். அது நீங்க ஏற்கனவே அறிந்து கொண்டிருப்பீங்க. அதனை M1 கிராம் என கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்க அறிந்த திணிவினை இதில் பிரதியிடுவதன் மூலம் நீங்கள் இதனை காணலாம். அதன் பிறகு தண்ணீர்ப்பு குப்பியின் அரை பங்கினை உலர்மண் திணிவினால் நிரப்ப வேண்டும். அதனை M2 கிராம் என கருத்தில் கொள்ள வேண்டும். அதன் பிறகு தண்ணீர்ப்பு குப்பியினுள் காய்ச்சி வடித்த நீரினை முழுமையாக இட்டு அதன் திணிவினை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை M3 என கருத்தில் கொள்க. தண்ணீர்ப்பு குப்பினை தூய்மையாக்கின பின்னர், அதாவது மண் துணிக்கை நீர் அதனை எல்லாம் முட்டாக அகற்றிய பின்னர் வெறும் காய்ச்சி வடித்த நீரினால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதன் திணிவினை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அதனை M4 கிராம் என கருத்தில் கொள்க. அதன் பிறகு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உண்மை அடர்த்திக்கான சமன்பாடு உலர்மண்ணின் திணிவின் கீழ் உலர்மண்ணின் கனவளவு, அதாவது MS/VS. MS-ஐ நாங்கள் நேரடியாகவே இதன் மூலம் காணலாம். அதாவது M2 M1-ஐ கழிப்பதன் மூலம் நாங்கள் உலர்மண்ணின் திணிவினை அறிந்து கொள்ளலாம். இதில் வெறும் தண்ணீர்ப்பு குப்பி, இதில் தண்ணீர் குப்பி பிளஸ் மண் துணிக்கை இருக்கிறது. இது ரெண்டும் கட் பண்ண பிறகு எங்களுக்கு மிஞ்சிருக்கிறது வெறும் உலர்மண்ணின் திணிவு. ஸோ அதனை நாங்கள் நேரடியாக இதில் அறிந்து கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும் அடர்த்திக்கான சமன்பாடு. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. நீரின் அடர்த்தி எப்பவுமே 1 கிராம் சென்டிமீட்டர் -3. M தெரியும், V தான் எங்களுக்கு தெரியாத கணியம். ஸோ அதால ஒரு தெரியாத கணியத்தை நாங்கள் எழுவாயாக மாற்றுவதன் மூலம் நாங்கள் கனவளவை துணிந்து கொள்ளலாம். இது நீரின் அடர்த்தி ஒன்றாக இருப்பதனால் திணிவும் கனவளவும் சமனாக இருக்கும். 1 கிராம் 1 சென்டிமீட்டர் கனம் நீரின் திணிவுக்கு சமனாக இருக்கும். இதனை அடர்த்தியின் சமன்பாட்டில் இருந்து Vயை எழுவாயாக மாற்றுவதன் மூலம் எங்களுக்கு கனவளவுக்கான சமன்பாடு கிடைக்கும். அதன் பிறகு இந்த சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் உலர்மண்ணின் கனவளவை காணலாம். அதற்கான சமன்பாடு இது. முதலாவதாக உலர்மண்ணின் கனவளவு காண்றதுக்கு நீரின் திணிவினை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும் M4 தனிய தண்ணீர்ப்பு குப்பியும் நீரும் இருக்கிறது. M1 தனிய வெறும் தண்ணீர்ப்பு குப்பி. M4 M1 நாங்கள் கழிச்சா எங்களுக்கு கிடைக்கிறது தனிய நீர் மட்டும். ஸோ நாங்கள் M4 M1 கழிச்சா எங்களுக்கு வரப்போறது நீரின் திணிவு. அதன் பிறகு நாங்கள் காண வேண்டியது M3 M2 கழிக்க போறோம். அதாவது M3 எங்களுக்கு இருக்கிறது தண்ணீர்ப்பு குப்பி பிளஸ் நீர் பிளஸ் மண் துணிக்க. ஆனா M2 இருக்கிறது வெறும் தண்ணீர்க்கு குப்பி பிளஸ் மண் துணிக்க. ஸோ M3 M2 எங்களுக்கு கழிச்சா வாரது மண் துணிக்கை தவிர்ந்த எஞ்சியுள்ள நீர். அதாவது இந்த படம் வரும். இந்த நீரின் திணிவண்டு சொன்னா தனிய திணிவு மட்டும் நீர் மட்டும் வருவார். இங்க மண் துணிக்கை தவிர்ந்த எஞ்சியுள்ள நீர் வருவார். M2 M3 கழிச்சா அதாவது நீரின் திணிவிலிருந்து மண் துணிக்கை தவிர்ந்த எஞ்சியுள்ள நீர் இவ்வளத்தையும் கழிச்சா எங்களுக்கு கிடைக்க போறது மண் துணிக்கைகளுக்கு சமனான நீர் கனவளவின் திணிவு. ஏனென்று சொன்னா
மண் துணிக்கைகள் சில நேரத்தில் நீரை உறிஞ்சு கொள்ளும். ஸோ அதால் இந்த மண் துணிக்கைகளின் கனவலுக்கு சமனான நீர் கனவலின் திணிவை நாங்கள் இதிலிருந்து இதை கழிப்பதன் மூலம் பெற்று கொள்ளுவோம். அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த மண் துணிக்கைகளின் கனவளவுக்கு சமனான நீர்க்கனவலின் திணிவினை நீரின் அடர்த்தி அதாவது 1 கிராம் சென்டிமீட்டர் -3 பிரிப்பதன் மூலம் எங்களுக்கு உலர் மண்ணின் கனவளவை நாங்கள் இந்த சமன்பாட்டின் மூலம் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். இறுதியாக எங்களுக்கு உண்மை அடர்த்திக்கான சமன்பாடு தெரியும். அதாவது உலர் மண்ணின் திணிவு அது நாங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ms சமன் m2 - m1. ஸோ அதனை நாங்கள் இதில் நேரடியாக பிரதியிட்டு கொள்ள வேண்டும். அதன் பிறகு உலர் மண்ணின் கனவளவு நாங்கள் ஆல்ரெடி உலர் மண்ணின் கனவளவு இந்த சமன்பாட்டின் மூலம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனை இதில் நேரடியாக போடுவதன் மூலம் நாங்கள் உண்மை அடர்த்தி எவ்வாறு துணியலாம் என்பதனை இதன் மூலம் காணலாம். உண்மை அடர்த்திக்கான சமன்பாடு இங்கே கிராம் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. அப்போ சென்டிமீட்டர் கியூப் மேலே போனால் கிராம் சென்டிமீட்டர் -3 வரும்.